வணக்கம் என் இனிய நண்பர்களே. நான் சுரேஷ் பேசுகிறேன். ஆதன் வெல்த் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் சம்மந்தமாக உங்களோட பேசுகிறேன். ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்கோ அவன்லாம் ஹெல்த்தியாக இருப்பாங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டோம்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே போதும். என்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு தேவையான ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கிது. அதாவது சொசைட்டிக்காக இல்லாமல், சொசைட்டிக்காக நம்ம வாழாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுமானது. இதில் முக்கியமாக நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சேமிப்பு, அதுக்கப்புறம் முதலீடு. சேமிப்புனா என்ன, முதலீடுன்னு என்ன? அதாவது சேமிப்பு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. முதலீடு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. இந்த பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். யாராக இருந்தாலும், நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும், பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படி நம்ம வளர்க்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த பணத்தை வளர்க்கறக்குரிய ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது. அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணம் சிறுசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தை உரிய இடத்துல நம்ம அது முதலீடு பண்ணும்போது அது வளருது. அதே பட்சத்தில் நம்ம சேமிக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எல்லாருமே பெரிய பெரிய நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ஒரு பணத்தை நம்ம சேமித்து வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகு தண்டுபட மாதிரி இருக்கும். அது அதுக்கு பேர் பாதுகாப்பான ஒரு விஷயம். முதலீடு அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம சம்பாதிக்கிற பணம் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை ப்ராப்பரான இடத்துல கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் அது மிகப்பெரிய குரோத்து கொடுக்கும். இன்றைக்கி எல்லோரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் ட்ராபேக் என்னென்னு கேட்டோம்னா, எனக்கு ஒரு வருமானம் இருக்குது, நான் ஒரு சேலரிடாக இருக்கேன், எனக்கு ஊதிய உயர்வு வருது, அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாக வருதுன்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டோம்னா, ஒரு புது கார் வாங்குறதுக்கோ, புதுசாக வீடு வாங்குறதுக்கோ, லேண்டு வாங்குறதுக்கோ, இந்த மாதிரி போயிட்டு அதற்குரிய இஎம்ஐ பே பண்ணி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம போயிடுறோம். அதாவது எனக்கு நான் இருக்கிறதுக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற போது நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு லோன் போகிறேன் அப்படின்றது மாதிரி இருந்தது. புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் போகிறதுனா தப்பான விஷயம். மெல்ல மெல்ல பண்ணலாம், சம்பாரித்து பண்ணலாம். அதாவது இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, ஸோ புதுசாக நான் ஏன் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? அதாவது புதுசாக நான் போய் ஒரு லோன் வாங்குறேன்னா 20 லட்சம் ரூபா லோன் வாங்குறேன்னா திருப்பி கட்டும்போது அது 40 லட்சம் ரூபாயா மாறுதுங்கிறது நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் அந்த வேலையை பண்ணணும்? பில்டிங் அப்படிங்கிறது டிப்ரிஷியேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பில்டிங்கை கட்டி நம்ம பார்த்தோன்னா ஒரு வாடகைக்கு விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணோம்னா அதில் வரக்கூடிய பேர்டன் அதிகம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்துமே அந்த வேலையை பண்ணுறோம். அப்போது வரக்கூடிய வருமானத்தை எப்படியெல்லாம் பண்ணுறது? அதாவது வரக்கூடிய வருமானத்தை நம்ம பார்த்துட்டோம்னா சேமிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், பிஸ்னஸ் பண்ணணும். எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்? ஸோ என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ் கம்பெனியில் பண்ணக்கூடிய முதலீடு. அதாவது நம்மளுக்கு பார்த்துட்டோம்னா இந்த 3 வகையான பிஸ்னஸை பார்த்துட்டோம்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பண்ணலாம், ஒரு சேலரிடாக இருந்தாலும் பண்ணலாம், யாராக இருந்தாலும் பண்ணலாம். முக்கியமாக எல்லாருமே அவங்க கருத்தில் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுனாலே ஒரு கேம்பிளிங்கு, இது பார்த்துட்டோம்னா ஒரு சூதாட்டம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே மேக்ஸிமம் பார்க்குறாங்க. அதை தாண்டி பார்த்துட்டோம்னா இந்த டிவிலையும் மீடியாவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டோம்னா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆனான்னு சொல்கிறாங்க. அவங்க லாஸ் ஆனவங்கள யார், ஏன் லாஸ் ஆனாங்க, இந்த புரிதல் இல்லாமல் நம்மளும் பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம். ஸோ அதாவது இந்த பங்குச்சந்தையில் நீங்கள் பார்த்துட்டோம்னா சரியான ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த சரியான கம்பெனியில் நீங்கள் ஒரு முதலீட்டாளர் ஆனீங்கன்னா நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இன் த கம்பெனி. அந்த கம்பெனியை வளர்க்குறதுக்கு அந்த கம்பெனியோட சிஇஓ, அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டு கடும்பாடுபட்டு அதோடைய டெவலப்மெண்ட்டை பார்ப்பாங்க. நீ சைலண்ட்டாக உட்காந்து அதோடைய சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. அதாவது நம்ம இந்தியா மிகப்பெரிய க்ரோயிங் கண்ட்ரி. அந்த க்ரோயிங் கண்ட்ரியில் நம்ம ப்ராப்பரான ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் ஊர்ஜினமான உண்மை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு கேட்டோம்னா, அதாவது தேவைக்கேற்ப செலவு பண்ணணும். தேவைக்கேற்ப செலவு அப்படின்றது என்னென்னு கேட்டோம்னா அவசியம் அத்தியாவசியம் எது தேவை எது தேவையற்றது, இதையை நமக்கு பிரிச்சாளக்கூடிய தன்மை நம்மளுக்கு வந்துருச்சுனாலே போதுமானது.
அதாவது நம்ம வீடு இருக்கோ, ஒரு ஃபேமிலியில் இருக்கோன்னு ஒரு குழந்தைகளுக்கு தேவையான கல்வியோ, மருத்துவ செலவோ, அதே பட்சத்தில் வந்து பார்த்துட்டோம்னா மளிகை ஜாமானமோ இதெல்லாம் வந்து தேவையான ஒரு பொருட்கள். தேவையில்லாதது எது? எந்த செலவெல்லாம் நம்மளுக்கு சடனாக வந்து ஒரு 2000க்கு மேலே 5000க்கு மேலே ஒரு செலவுகள் நம்ம பண்ணலான்னு யோசிக்கிறோமோ, அதை ஒரு நாள் 24 மணி நேரம் தள்ளி போட்டோம்னாலே நம்ம யோசிப்போம், இது வேணுமா வேண்டாமா அப்படின்றது. அந்த தள்ளி போடக்கூடிய மனநிலை நம்மளுக்கு வேணும். அதே பட்சத்தில் வந்து பார்த்துட்டோம்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கவே கிடைக்காது, இன்றைக்கி போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மனநிலையை தள்ளி போட்டோம்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட செலவுகளை குறைக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்துட்டோம்னா மாதாந்திர செலவு அப்படின்றதுல நம்ம வந்து முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு 100% வருமானம் வருது, எனக்கு ஒரு 1000 வருமானம் வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 30% கொண்டு போய் முதலீடு செய்யணும். முதலீடு அப்படின்றது வந்து பார்த்துட்டோம்னா டு பி ஃப்ராங்காக சொல்லப்போனால், அதாவது நம்ம விதைக்கக்கூடிய விதை அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு சோறு போடக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை தரத்தை மிகப்பெரிய லெவலில் உயர்த்த போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நம்ம வரக்கூடிய வருமானத்தில் 30%ங்கிறது இம்மீடியட்டாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் சேவிங்ஸ். அடுத்தது ஒரு 10% விஷயம் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 30%, 10% பேங்க்கில் சேவிங்ஸ். எதுக்காகனா எந்த டைமாக இருந்தாலும் நான் விட்ரா பண்ணி எடுத்து செலவு பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 50% அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா குழந்தைகளுடைய ஸ்கூலுக்கோ அல்லது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளோ எதுக்கு வேணும்னா நம்ம அதை பயன்படுத்தலாம். அந்த 50%. இனி ஒரு 10% இருக்குது நண்பர்களே. அந்த 10% உங்களுடைய சுய விருப்பங்களை சினிமாவுக்கு போகிறதோ, ரெஸ்டாரண்ட்டு போகிறதோ, என்டர்டைன்மெண்ட் வாட் எவர் இட் இஸ் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தணும். அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய வருமானம், மாத வருமானம், அது பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, சேலரிடாக இருந்தாலும் சரி, மினிமம் ஒரு 30% கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ அது சம்மந்தமாக தொடர்ந்து நான் வந்து ஒரு பதிவீடு விட போகிறேன். அதை நீங்கள் அப்டேட் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். செலவுகளை குறைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரும் அப்படின்றது பல பேர்த்தோட கருத்து. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உங்களோட செலவுகளை குறைக்காதீங்க, வருமானத்தை பெருக்கிறத புத்திசாலிக்கணும். அந்த வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஆசைப்படணும். எந்த மாதிரி ஆசைப்படணும்? எனக்கு ஒரு கோல், நான் வந்து பார்த்துட்டோம்னா நீண்ட நாள் என்னென்ன கோலில் இருக்குது அந்த கோலை செட் பண்ணணும். அந்த கோலை செட் பண்ணி அதற்குரிய ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். அந்த ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 100% நம்மளுக்கு ஒரு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய உயர்வு இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. அதாவது நான் உங்களோட தொடர்ந்து பேச போகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னு கேட்டோம்னா, பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டோம்னா சேமிப்பு அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதே பட்சத்தில் முதலீடு அப்படின்றது நம்மளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த முதலீடு சம்மந்தமாக தான் நான் தொடர்ந்து ஒரு பதிவு உங்களோட கொடுக்க போகிறேன். அது வந்து பியூர்லி ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாகவும், அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுடைய சேவிங்ஸு எங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத, கோல்டுலையா லேண்ட்லையா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அதன் பிரகாரம் நான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எட்டியிருக்கேன். அதனால் இதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் திரும்ப ஒரே ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு பர்சனானு கேட்டால் இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாக இந்த மார்க்கெட்டில் இருக்கேன். இந்த மார்க்கெட்டு ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில் இருக்கேன். இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ பங்குச்சந்தை சம்மந்தமாகவும், மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாகவும், கோல்டு சில்வர் சம்மந்தமாகவும், அதே பட்சத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம வேறு எந்தெந்த லேண்டை வாங்கலாமா, என்னென்ன லேண்டெல்லாம் இதெல்லாம் வாங்கினா எந்த மாதிரியெல்லாம் க்ரோத் இருக்குங்கிற சம்மந்தமாக உங்களோட பேச போகிற. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம் இனிய நண்பர்களே.